தலைவா படத்தை படமா எடுங்க தலைவா, அவ்வளவுதான். குறியீடு, கருத்து இதெல்லாம் எனக்கு அவசியமே இல்லை. அது ரஞ்சிதா இருந்தாலும், மாரி செல்வராஜா இருந்தாலும், மோகனா இருந்தாலும், நான் படைப்பாளிகளா இவங்களை சமப்படுத்தல. ஆனா எந்த படத்தையும் குறியீடு வச்சு அதை பார்த்து புரிஞ்சு அவசியமே இல்லை தலைவா. படமா எடுங்க. படம் இப்ப சிறை படத்துல வந்துட்டு ஒரு முஸ்லீம் கேரக்டர் தான் அது. ஆக்சுவலா ஒரிஜினல் வந்து அது இந்து கேரக்டர், ஆனா முஸ்லீம் கேரக்டர் தான் பண்ண. யாரும் அதை தப்பு சொல்லி, நம்மளுக்கு அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்ற கருத்து தானே. அந்த படம் பாக்குறப்ப நம்மளுக்கு என்ன தோணும், அவ செத்தப்போ நம்மளுக்கு பதறிச்சு இல்ல, ஐயோ செத்துட்டாலும். அதுதான் ஒரு படைப்பு பண்ணணும். ஒரு படம் நம்மள என்ன பண்ணணும்னா, நம்மள அந்த படத்துக்குள்ள கொண்டு போகணும். அதுதான் படைப்பு. அப்படி பார்த்தா நீங்க படைப்பாளியான்றது உங்க படங்களே பேசும். அவ்வளவுதான். நல்ல படைப்பு எடுக்க முயற்சி பண்ணுங்க. பிரச்சனை பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னா, உங்களோட இயக்குனர்ன்ற ஒரு அந்தஸ்தை, அந்த ஸ்தானத்தை விட்டுட்டு இறங்கி வந்து பண்ணணும்னா அது உங்களோட தராதரம். ஆனா நான் வந்து கடந்து வந்துட்டேன். போன வாரம் நான் சொன்னா இந்த வாரம் நான் படம் பார்க்க வந்துட்டேன். நீங்க இன்னும் அதே இடத்துல நிக்கிறீங்க. நல்ல படைப்பு இருந்தா நான்லாம் ஒரு ஆளே கிடையாது. கண்டிப்பா மக்கள் உங்களை எங்கேயோ உங்களோட இடம் என்னவோ அதை மக்கள் கொண்டு போய் வைப்பாங்க. நேர்ல எல்லாம் இன்னும் வரல தெளிவா. அந்த அளவுக்கு நம்ம அவ்வளவு சீன் இல்ல. ஆனா நான் இதை எதிர்பார்க்கல. அவரோட ஆட்கள் ஆதரவாளர்கள் ஒரு வாரமா என்னை வசைப்பாடிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப மோசமான வார்த்தைகள்ல கொச்சப்படுத்திட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு கண்டுக்கிறதே இல்லைன்னா கண்டிப்பா இதை எதிர்ப்பவர்கள்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் நான் பேசுறது தான். ஆனா அவரே அவரோட பேஜ்ல போடுறதுன்றது என்ன சார் நீங்க போய் இதை அப்படின்ற ரேஞ்சு தான் எனக்கு இருந்தது.